Praise the Lord to all my Christian family. இது என்னுடைய ப்ரேயர் டைரி. இதில் நான் நிறையா காரியங்களை எழுதி வச்சு ஜெபிக்கிறது என்னோட பழக்கம். திருமணமாகாதவங்களுக்காக எழுதியிருக்கேன், பிரிஞ்சு போன குடும்பங்களுக்காக இணையணும்னு எழுதியிருக்கேன், சிக் சில்ட்ரன் எழுதியிருக்கேன், ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக எழுதி ஜெபிக்கிறக்க என்னோட பழக்கம், அது எழுதியிருக்கேன். நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எழுதியிருக்கிறேன், அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்கு மேலே அதுக்கு ஒரு வசனம் நான் எழுதி ஜெபிக்கிறது என்னோட பழக்கம். இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அன்னாலை நினைத்தருளும் ஆண்டவர் இவர்களையும் நினைத்தருளும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக சென்று தடைகளை நீக்கி போடுங்கன்னு ரொம்ப நாள் நடக்காத காரியங்களுக்காக எழுதியிருக்கிறேன். நடந்து முடிஞ்ச காரியங்களை எல்லாம் டிக் பண்ணி தேங்க்யூ ஜீசஸ், யூ ஆர் வெரி கிரேட் அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறேன். அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், அவங்களோட கஷ்டத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, நம்ம கஷ்டத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். முடிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லி முடிக்கிறோம்? உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறோம். அவங்களும் நம்மளை பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஜெபிக்கணும்னு ஆசை தான், ஆனால் ஏனோ நம்ம மறந்துடுறோம். நீங்கள் இந்த மாதிரி டைரி பழக்கத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம எல்லாரையுமே நம்மளோட ஜெபத்தில் நினைவு கூர்ந்து மறக்காமல் ஜெபிக்கலாம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேன்னு எல்லா நாளுக்கும் ஷெட்யூல் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு நாளுக்கும் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஊழியக்காரங்களுக்காக, ஊழியங்களுக்காக, இன்னும் தேசத்துக்காக, பல காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். நம்மளோட ஜெப வாழ்க்கை நமக்கு மாத்திரம் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை இருக்கவே கூடாதுங்க. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபிச்ச பொழுது ஆண்டவர் யோபினுடைய சிறையிருப்பை மாற்றினார். நம்மளோட ஜெப வாழ்க்கை மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையா இருக்கணும். இப்பயே நீங்க ஒரு டைரியோ ஒரு நோட்டோ எடுத்துக்கோங்க, உங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸை எழுதுங்க, நிச்சயமா நீங்க செய்வீங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.